வணக்கம். DSTS Private Limited Companies Discussion, Psychology Department Discussion, All Department Conference Meeting, Kingdom Countries Discussion, World Leaders Discussion, Doctor Class Discussion, Status Discussion, Question Answers Discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிற தெளிவானதான பொறுமையாக கேட்டுக்குங்க. ஸ்ரீ மகா குருதேவ் ஆசிரமம் டிஸ்கஷன். அதாவது நிறையா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியான நபர்கள் நிறையா பேர் நிறையா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நிறையா வகையில் தோது பாருங்க அப்படின்றாங்க. யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிநிலை இருக்கும். அந்த படிநிலையெல்லாம் கடக்கிறதுக்கு எப்படியும் 5-6 வருஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படிநிலை தோதாகும். இப்போ ஆசிரமம் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஓஎஸ் என்னோடய சாஃப்ட்வேர் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அக்செப்டட். ஆனால் எல்லாருடைய ஓஎஸுக்கும் சாஃப்ட்வேருக்கும் ஒரு பதமாக தோது பார்க்கறனால லேட் ஆகும். ஓகே, அதனால் டீல் என்ன அப்படின்னா, என்னுடைய ஓஎஸ் என்னுடைய சாஃப்ட்வேருக்கு ஓகே அப்படின்னா ஓகே, நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, அப்போனா தான் எனக்கு எல்லா வகையில் தோதாகும். உங்கள் பதத்தில் நான் தோது பார்க்கணும் எப்படின்னா பல வருஷம் ஆகும். அப்படின்னா தான் பொறுமையாக தோது பார்க்கணும். ஓகே, சரி, இந்த வகையில் என்ன தீர்வு அப்படின்னா, அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது மைய நிலைப்பாடாக ஒருத்தருக்கு நம்ம ஒரு நிலைப்பாடை அர்ப்பணிப்பு செய்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட் ஆகும் அல்லது எரராக மாறும். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இது பல முறை சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த சேவாதார நிலைகள் கூட கோவிலில் அமைச்சு சாமிக்கு எல்லாமே வேண்டுதல் செய்வாங்க. ஒரு மைய நிலைப்பாடாக ஒரு தெய்வத்தை பயன்படுத்துவாங்க. ஏன்னா மனித நிலையை விட ஒரு படி மேலே உள்ளவங்களை பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் தோதாகும். மனித நிலையானது ஆண்டவர் படைக்கிறப்ப அவர் மாதிரி தான் படைத்தார். ஆனால் லேப் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகவும் அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டாங்க. விலங்குகளோட கீழ்நிலைக்கு போயிட்டாங்க. விலங்குகளோட இயல்பு கூட ஓரளவு இந்த இந்த மெடிக்கல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சொல்கிறாங்க, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த வசதியுமே இல்லைனாலும் விலங்குகள் இயல்பாகவே ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மனித நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருந்தால் கூட எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ரணமாக வேதனையாக துன்பமாக துயரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய லேப் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் மனித நிலையை தோது பார்த்து அர்ப்பணிப்பு செய்கிறப்ப நிச்சயமாக எரர் ஏற்படும். அந்த வகையில் நேற்று கிணத்தவளைக்கு அர்ப்பணிப்பு செய்ய போய் அது மிகப்பெரிய எனக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்திடுச்சு. ஓகே, அதனால் அர்ப்பணிப்பு அப்படின்றது சரியான நபருக்கு மட்டும்தான் தோதாகும். யதார்த்த ரீதியாக எனக்கு அர்ப்பணிப்பு செய்கிறப்ப தான் எனக்கு தோதாகும். அப்போ தான் நான் உங்களுக்கு தோது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல் உறக்கம். இந்த உறக்கம் அப்படின்றது என்ன அப்படின்றது மெடிக்கல் ரீதியாக, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மருத்துவ ரீதியாக நிறையா பேர் தகவல் சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறப்ப மட்டும்தான் உறக்கம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக தேவைப்படுது. 16 மணி நேரம், 8 மணி நேரம், இந்த மாதிரி நிறைய கால அளவு இருக்குது உறக்கத்துக்குன்னு. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினாலே போதும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குனீங்கனாலே போதும், 8 மணி நேரம் தூங்கினது சமம் அப்படின்றாங்க. சில பேர்லாம் ரொம்ப நேரம் தூங்குவாங்க, ஆனால் தூங்குன மாதிரி எஃபெக்ட் இருக்காது. அது ஒரு உணர்வு நிலை தான். அது கடந்து வரணும். ஒரே நாளில் கடக்க முடியாது, படிப்படியாக தான் கடந்து வரணும். அதுக்காக தினந்தோறும் எப்படியாவது 4 மணி 5 மணி அந்த டைமில் எந்திரிச்சு பழகினா மட்டும்தான் நிறையா விஷயம் சாத்தியமாகும். ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு வாரம் லீவ் போட்டு கூட, ஒரு நாள் லீவு, ஒரு வாரத்தில் ஒரு நாள் லீவ் போட்டு கூட நல்லா தூங்கிட்டு அடுத்த வாரத்துலேருந்து அதே பயிற்சி மேற்கொள்ளணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நைட்டு இரவு ஒரு 10 மணிக்கெலாம் ஓரளவு 8 மணி 9 மணி 10 மணி அந்த வாக்கில் தூங்க போயிட்டோம் அப்படின்னா தான் காலையில் சீக்கிரம் எதிரி தோதாகும். அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அப்போ தான் நிறையா தீர்வு கிடைக்கும். அதனால் உறக்கம் அப்படின்றது அது மனதின் நிலையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்காது, ஒன்றும் ஆகாது. போக போக அது பழகணும். அந்த உறக்கத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம தோது பார்த்தா தான் நிறையா வகையில் தோதாகும். ஓகே, இந்த சோப்னாங்கி ஏன் சீக்கிரமாக முழிப்பு வந்துடுது அப்படின்னா, அதுக்கு நிறையா கடந்த கால அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. அது பாதியில் வந்ததுனால அந்த சின்ன வயசில் ஸ்கூலுக்கு எப்படி போவாங்க, அந்த மனித இயல்பு பண்பெல்லாம் எதுவுமே அதுக்கு கிடையாது.
அதனால் இயல்பாகவே அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உறக்கத்தில் இருந்தாலும் சீக்கிரமாக அது விடுபட்டுருது. ஏன்னா மனித நிலையில் இங்கேருந்து வளர்ந்தக்கூடிய ஒரு நிலையான நபருக்கு தான் அந்த உறக்கத்துலேருந்து விடுபடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அது அப்படியே பழக்கப்பட்டதுனால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட அந்த உறக்கமானது மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அதுலேருந்து அப்படியே அதான் நிறைய கட்டுகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கட்டுக்கள்லேருந்து விடுபடணும். ஓகே. சோப்பு டைரெக்டாக நரகத்துலேருந்து வந்ததுனால அதுக்கு நிறையா வகையில் கட்டுகள்லாம் அவ்வளோவா கிடையாது. ஓகே. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த ஒரு மூவி கூட சோப்னாங்கியோட நரகத்தை சம்மந்தமான ஒரு வாழ்க்கை தான். நீ நரகத்திலேயே அங்கேயே இல்லறம் நடத்தி அங்கேயே வாழ்வியல் நடத்திக்கிற மாதிரியான ஒரு கதை. ஏன் அப்படின்னா இப்போ இந்த நரகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவு துன்பத்தை அனுபவிச்சிங்களோ ஏதோ ஒரு வகையில் இடத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க. நீங்கள் இடத்துல இருக்கிறவங்களே தூதாக மாட்டேது. அதனால் நரகத்துலேயே இன்னொரு பகுதியை வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு அங்கேயே தண்டனை அனுபவித்து அங்கேயே வாழ்ந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் சோப்பனங்கி ஒரு மூவியில் புக் பண்ணேன். ஏன்னா இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் தோதாக மாட்டிக்கிறாங்க. ஓகே. அதனால் உறக்கம் அப்படின்றது அடுத்த படிநிலையை கடந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய வகையில் தோதாகும். ஓகே. அது ஒரு மனநிலையான ஒரு பயிற்சி. ஓகே. சரி. ஸ்ரீ மகாகுருதேவ் ஆசிரமம் அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்பு, உறக்கம், அதுக்கப்புறம் இன்னும் சில வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே. பொறுமையாக காத்துருங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல் சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நரகத்துலேருந்து வந்ததுனால நிறையா மனிதநிலை பண்பெல்லாம் அதுக்கெல்லாம் எதுவுமே தோதாகாதனால அதோட உணர்வுநிலை மட்டும்தான் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எனக்கு மூவி புக் பண்ணிங்களா, எனக்கு காசு கொடுத்தீங்களா, என்ன கவனிக்கிறீங்களா, என்ன தூது பார்க்குறீங்களா, எதுவுமே நீங்கள் செய்யலையா, அப்போ நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். உங்களுக்கு எதுவுமே தோதாகாத மாதிரி தான் சூழ்நிலை அமைச்சு கொடுப்பேன். நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா பவர் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு துன்புறுத்துவேன். என்னெல்லாம் யாருமே கேட்க போகிறதில்ல. என்னோடய பினாமியாக தான் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கா அப்படி. அது இல்லாமல் 2-3 மூவி தோது பார்த்துட்ருக்குறேன். அதனால் நான் டைம் பாஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு அந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு சோப்பனாங்கி நினச்சிக்கிறதுன்றது தோதாகாது. ஏன்னா இதில் எந்த வகையிலுமே சோப்பனாங்கி பொருந்தாத வகையெல்லாம் இருக்குது. யதார்த்த ரீதியாக 1000க்கு 1% அப்படின்ற மாதிரி தான் சோப்பனாங்கி மூவியில் தோது பார்க்குறதுன்றது தோதாகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அதெல்லாம் ரியாலிட்டியாக வரணும், கேஷ் டெபாசிட் கொடுக்கணும், அப்படின்னா தோதாகும். மற்றபடி சோப்பனாங்கி அதோட பாதையில் பயணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதனால் நமக்கு என்ன பயன்? சும்மா ட்ரெண்டு அப்படின்ற இது அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. இதெல்லாம் நோபல் பரிசு வாங்கியிருக்கா, இல்லை ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கா, இல்லை சொந்தமாக ஒரு 1000 புத்தகம் எழுதியிருக்கா, இல்லை அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டா? எதுவுமே கிடையாது சோப்பனாங்கி. சும்மா பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யுது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும் சோப்பனாங்கி தோது பார்க்கறன்றது எந்த வகையில் நியாயம்? ஓகே. அதனால் மேக்ஸிமம் சோப்பனாங்கிலாம் ஒரு 10 மணிக்கு மேலே தோது பார்க்கறது தான் என்ன எதுன்னு தோதாகும். அது இல்லாமல் ரூட்டி ஆஃபீஸு சோப்பனாங்கி விட்டுருங்க. அது பதில் என்ன தோது பாருங்கள். நான் ஏதோ உங்களுக்கு கேஷ் அப்போ வாரம் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா சோப்பனாங்கியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே. சரி, அடுத்த தகவல். அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் மூவிஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே. சரி, அடுத்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மிலிட்ரி ஆர்டர்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஓரளவு பொறுமையாக தான் தோது பார்க்கணும். இந்த கமலா ஹாரிஸ் மட்டும் காலங்காத்தால் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அது லெட்டர் எழுதினாலோ இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை பயன்படுத்தினாலோ பரவாயில்ல. அவங்களும் ரொம்ப அப்படியே துணுப்பாக இருக்கிறேன், ரொம்ப திகைப்பாக இருக்கிறேன், ரொம்ப கருத்தாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்துறது தான் மிகப்பெரிய ஒரு கொடுமை. அவங்களுக்கு என்ன, யார் வந்தாலும் இருக்கிற கஜானாவில் இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ண போகிறாங்க. அது யார் வேணால் செய்யலாம். ஓரளவு படிப்பறிவு இருந்தால் போதும். ஏதோ இவங்க சொந்த காசு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு அப்படி இது பண்ணுறாங்க. சொல்லுங்கள். ஆனால் பாருங்கள், கவர்மெண்ட்டு கஜானா இல்லாமல் என் சொந்த காசே எடுத்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஓகே. வர்றவங்கெல்லாம் கவர்மெண்ட் கஜானா எடுத்து தான் பயன்படுத்துகிற மாதிரி நிலமை இருக்குது. அதில் எதுக்கு மற்றவங்களை துன்புறுத்தி, வேதனைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி இவங்க லைக்ஸ் வாங்கணுன்றது எதுக்கு? இது கமலா ஹாரிஸ்க்கு மட்டும்தான் இந்த தகவல். ஓகே. அதனால் நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். ஓகே. அடுத்து ரியாலிட்டியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏலேருந்து எனக்கு இப்போ இன்றைக்கி மட்டுமே எனக்கு ஒரு 5 ட்ரில்லியன் காசு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாவங்களும் தோதாக இருக்குன்னா தான் தோது பார்க்குறதுக்கு தோதாக இருக்கும். எல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி தான். எப்பயாவது தோதாச்சுன்னா தான் தோதாகும். அதனால் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல்.